ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழி. உதவி நீதிபதிக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல். உதவி நீதிபதி: சுவாமி, ஞானம் கிடைத்ததை எப்படி அறிந்து கொள்வது? ஸ்ரீ ராமகிருஷ்ணர்: ஞானம் கிடைத்தால் இறைவனை தொலைவில் காண மாட்டீர்கள். அதன் பிறகு அவர் அவர் அல்ல, இவர் ஆகிவிடுவார். இதய நடுவில் அவரை காண முடியும். அவர் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். தேடுபவன் அடைகிறான். உதவி நீதிபதி: சுவாமி, நான் பாவி, அவர் என்னுள் இருக்கிறார் என்று எப்படி சொல்வேன்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர்: பாவம் பாவம் என்று புலம்புவதே உங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. ஒருவன் எனக்கு ஒரு புத்தகம் தந்தான். அதை படிக்கச் சொல்லி சிறிது கேட்டேன். இதே கதைதான். பாவம் பாவம் பாவம். நான் இறைவனின் திருநாமத்தை சொல்கிறேன். எம்பெருமானே ராம் ஹரி என்று சொல்கிறேன். என்னிடமாவது பாவமாவது. இப்படிப்பட்ட நம்பிக்கை வேண்டும். நாமத்தின் சக்தியில் நம்பிக்கை வேண்டும். உதவி நீதிபதி: சுவாமி, இந்த நம்பிக்கை எப்படி ஏற்படும்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர்: இறைவனிடம் அனுராகம் கொள்ளுங்கள். பிரபு, அனுராகம் இல்லாமல் யாக யஞ்ஞம் செய்து உன்னை அறிய முடியுமா என்று உங்கள் பிரம்ம சமாஜ பாட்டிலே இருக்கிறதே. இந்த அனுராகம், இறைவனிடம் அன்பு எதனால் உண்டாகுமோ அதை அடைவதற்காக தனிமையில் மன ஏக்கத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள். அழுங்கள். மனைவிக்கு நோய் வந்துவிட்டாலோ, பணம் நஷ்டம் ஏற்பட்டாலோ, வேலை கிடைப்பதற்காகவோ மக்கள் குடங்குடமாக கண்ணீர் வடிக்கின்றனர். இறைவனுக்காக யார் அழுகிறார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.